இது மகிமை நேரம். மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். மகிமை நேர நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நாம் தொடர்ந்து தேவ ஆலயம் என்ற தலைப்பின் கீழே தியானித்து வருகிறோம். முதலாவது நாளிலே தாவீதுக்கு ஏற்பட்ட வாஞ்சை, அவன் ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று முயற்சித்தான் என்று பார்த்தோம். இரண்டாம் நாளிலே சாலமோன் ராஜா அந்த ஆலயத்தை கட்டி முடித்தார். இன்றைக்கு மூன்றாவது நாளிலே செருபாபேலும் தேவ ஆலயமும் என்ற தலைப்பிலே நாம் பார்க்க இருக்கிறோம். இங்கே தேவ ஆலயம், ஆலயம் என்றாலே எருசலேம் தேவ ஆலயத்தை தான் நம் நினைவுக்கு வரும். இந்த எருசலேம் அதன் பட்டணம் இஸ்ரவேல் தேசத்திலே மிகப்பெரிய பட்டணம். இந்த இடத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இறுதி ஊழியம் அங்கே நிறைவேற்றப்பட்டது. எருசலேமுக்காக தேவன் கண்ணீர் வடித்தார் என்று அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த எருசலேமிலே ஆண்டவர் இயேசு சிலுவையிலே அறையப்பட்ட சிலுவை அங்கே கண்டெடுக்கப்பட்டது என்று சொல்கிறார்கள். கிறிஸ்தவர்கள் இந்த எருசலேமை புனித நகரமாக நினைப்பது உண்டு. 3000 ஆண்டுகளாக இது ஒரு தலைநகரமாக இருந்தது. இந்த எருசலேம் இதற்கு பெயர் ஒரு சமாதானம் என்ற அந்த பெயர் அர்த்தம் கொண்ட அந்த எருசலேம் இன்று சமாதானம் இல்லாமல் இருக்கிறது. அங்கே யுத்தங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. பாருங்க, இந்த செருபாபேல் கட்டின ஆலயம், இங்கே நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் சாலமோன் ராஜா ஆலயத்தை கட்டினார். அதற்கு பின்பதாக என்ன நடந்தது, அந்த எருசலேம் ஆலயம் எப்படி அழிந்தது என்று சொல்லி நாம் அநேக நேரங்களில் சிந்திப்பது உண்டு. முதலாவது, இந்த எருசலேமில் ஜனங்கள் அநேகர் பாபிலோன் மன்னன் சிறைப்பிடித்து சென்றான். ராஜாக்கள் வாழ்ந்த காலத்திலே நடந்த ஒன்று. ஜனங்கள் பின்வாங்கி போய்விட்டார்கள். அவர்களுக்குள்ளே காலங்கள் கடந்து செல்ல செல்ல ஆண்டவரை மறந்து விட்டார்கள். ஆலயத்தின் மீது இருக்கிற வாஞ்சை குறைந்து விட்டது. அங்கே குறிப்பிடப்பட்டு இருக்கிறது, ரெகொபயாம் ஆட்சி காலத்துல அந்த ஆலயத்துல உள்ள அத்தனை விலை உயர்ந்த பொருட்கள் எல்லாத்தையும் கொள்ளையடித்து சென்றுட்டாங்க. அதன் பின்பதாக ஆசா ராஜா காலத்துல அந்த கொள்ளையடித்த பொருட்களுக்கு பதிலாக மீண்டுமாக ஆலயத்தை சீர்படுத்தி மீண்டுமாக அந்த பொருட்கள் எல்லாம் ஆசா ராஜா வைத்திருக்கிறார். ஜனங்கள் மிகவும் மீண்டுமாக பின்வாங்கி ஆலயத்தின் மீது இருக்கிற நாட்டம் குறைய ஆரம்பித்தது. பின்வாங்கி போனாங்க. யோவாஸ் ராஜா காலத்துல மீண்டுமா பழுது பார்க்கிறான். அதன் பின்பதாக ஆகாஸ் ராஜா, அவனுக்குள்ளாகவே தேவ பயம் இல்லை. அவன் ராஜாவை பிரியப்படுத்துமாறாக அசிரிய ராஜாவுக்கு ஆலயத்தில் உள்ள விலை உயர்ந்த பொக்கிஷங்கள் பொருட்கள் எல்லாத்தையும் பரிசாக கொடுக்கிறான். பரிசாக கொடுத்தது மாத்திரமல்லாமல் அவன் ஆலயத்தின் கதவை பூட்டி விடுகிறான். அதன் பின்பதாக ஆகாஸ் ராஜாவுக்கு மகன் எசேக்கியேல் ராஜா அந்த கதவை திறந்து அவன் ஆண்டவருக்கு பயந்து அவன் மீண்டுமாக ஆலயத்தை சீர்படுத்துகிறான். அதன் பின்பதாக பூட்டப்பட்ட கதவை திறக்கிறான். அதன் பின்பதாக வந்த ராஜாவும் அதே போலதான். அவன் எசேக்கியாவின் குமாரன் யோசியா அவன் ஆலயத்தை திருப்பி பழுது பார்த்து பயன்படுத்துகிறான். இப்படி மீண்டும் மீண்டும் வருகின்ற ராஜாக்கள் இந்த ஆலயத்துக்கு மேல விருப்பம் இல்லாதபடி துணிகரமாக பாவங்கள் செய்ததின் நிமித்தம் ஆலயம் பழுதாகப்பட்டது. ஆனால் அந்த காலகட்டத்தில் தான் நேபுகாத்நேச்சார் வந்து ஆலயத்தில் உள்ள அத்தனை பொருட்களையும் கொள்ளையடித்து ஜனங்களை சிறைப்பிடித்து சென்று விட்டான். பாருங்க, கிமு 6600 ஆண்டுகளுக்கு முன்பதாக பாபிலோன் படையெடுத்து வந்து அங்க வந்து தேசம் தன்னுடைய தேசம் விரிவாக்கப்படணும்,
இன்னும் அநேக இடங்களை பிடிக்கணும் சொல்லிட்டு பாபிலோனியர்கள் அந்த இடத்த முற்றுகையிட்டு ஆலயத்தை தரமட்டமாக்கி அக்கினிக்கு இரையாக்கி விட்டார், முற்றிலுமாக அழிந்து விட்டது. அதன் பின்பதாகத்தான் இந்த செருபாபேல் அவன் மூலமாக கர்த்தர் இந்த ஆலயத்தை கட்ட ஆரம்பித்தார். அது எங்கே கட்டப்பட்ட? எருசலேமிலே அங்கே போடப்பட்டிருக்கிறது. அந்த தேவ ஆலயம் முன்பதாக இருந்த எருசலேமின் தேவ ஆலயத்துல இருந்த அதே இடத்தில்தான் மீண்டுமாக செருபாபேல் அங்க கோவில் மலை என்ற இடத்தில் மீண்டும் கட்டினார் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதாவது குறிப்பாக 70 ஆண்டுகள் ஆலயம் இல்லாம இருந்தாங்க. 50 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று முயற்சித்த போது, அந்த செருபாபேல் முயற்சித்த போது 10 ஆண்டுகள் தடைப்பட்டது. மீண்டுமாக அவன் முயற்சி செய்து ஆலயத்தை கட்டி முடித்தான். பாருங்க, அந்த ஆலயமும் குறிப்பாக 585 வருடம் இருந்தது, காணப்பட்டது. மீண்டுமாக அந்த ஆலயம் ரோம சாம்ராஜ்யத்துக்கு பின்பு அது அழிக்கப்பட்டது. 2வது ஆலயமும் அழிக்கப்பட்டது. ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்துல நமக்கு கர்த்தர் அவரே பலியானார். அவர் நமக்காக பலியாகி இன்றும் உயிரோடு இருக்கிறார். அவர் குறிப்பிடுகிற ஒரு வசனம் சொல்கிற 1 கொரிந்தியர் 3:16-17, ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவன் தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். பாருங்க, இப்போ ஆலயத்தை ஒருவேளை சில நேரங்கள்ல நம்ம விசுவாசிகள் சொல்லுவோம், ஆலயத்துக்கு செல்றாங்களோ இல்லையோ, ஆனா நம்மளையே நம் ஆலயமாக வர்ணிப்பது உண்டு. நானே அந்த ஆலயம். அப்ப நம்ம எப்படி இருக்கிறோம், நம்ம ஆலயத்தை எப்படி சுத்தமாக வைத்திருக்கிறோம்? இந்த செருபாபேல் அவன் கட்டி முடித்த ஆலயம், ஒருவேளை மனுஷனால கட்டப்பட்ட ஆலயம் அழிந்து விடும். ஆனா கர்த்தர் கட்டிற ஆலயம், நம்மளே அந்த ஆலயமாக கர்த்தர் மாற்ற நினைக்கும். உங்களையும் கர்த்தர் அப்படி ஆலயமாக மாற்ற நினைக்கிறார். ஆண்டவர் சமூகத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். ஆண்டவரே, நாங்க சுத்தமா இருக்கணும், அந்த ஆலயத்துல நீங்க வாசம் செய்யணும் சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக தகப்பனே, ஸ்தோத்திரிக்கிறேன், எங்களோடு பேசியிருக்கீங்க. செருபாபேலும் அவன் கட்டின ஆலயம் கர்த்தருடைய ஆலயம். அது பல சூழ்நிலைகளே அழிவின் பாதைகளே சென்றது. ஆனால் இன்றைக்கு நீங்களே அந்த ஆலயமாக, எங்களையே நீங்க ஆலயமாக மாற்றி விட்டீங்கப்பா. எங்களுடைய இருதயமாகி ஆலயத்துக்குள்ளாக நீங்க வாங்க, எங்களை சுத்திகரிங்க. இன்றைக்கு சப்பா மகிமையுள்ள ஆலயமாக எங்களை மாற்றுங்க. உமக்கு சாட்சியாக வாழ கிருபித்தாங்க. துதிகான மகிமையெல்லாம் உமக்கே ஏறடிக்கிறோம், மீட்பர் மூலம் கேட்கிற பிதாவே, ஆமென். மகிமை